அடைத்தான் முருகனே. பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை திரையினிலே அடைத்தான் முருகனே. அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான், அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான். கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான். இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப நடந்த திருவிளையாடல் இந்த முருக கடவுள் உறையும் இடம்தான் இந்த ஆண்டியர் குப்பம் என்று அழைக்கப்பட்ட ஆண்டார் குப்பம். இந்த காட்சியோட முழு கதை என்னன்னா, சிவபெருமான தொழுவதற்காக கைலாயம் வராரு பிரம்மதேவர். அப்போ முருகப்பெருமான சிறு குழந்தை தானே அப்படின்னு ஏளனமா நினைச்சு வணங்காம போயிடுறாரு. முருகனுக்கு இது தெரிஞ்சிருச்சு. அதனால சிறு பிள்ளைத்தனமா நேரா அவர்கிட்ட ஓடி போய் நீங்க யார் அப்படின்னு கேக்குறதுக்கு பிரம்மா ஆணவத்தோட நான் தான் படைப்பு கடவுள் அப்படின்னு சொல்றாரு. முருகனும் பதிலுக்கு எதன் அடிப்படையில படைப்பு தொழில் செய்றீங்க அப்படின்னு கேட்க ஓம் என்ற பிரணவம் அப்படின்னு பிரம்மா பதில் சொல்றாரு. திரும்பியும் நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே அந்த பிரணவத்தோடைய பொருள் என்ன அப்படின்னு பிரம்மதேவரை கேட்க பிரம்மா பிரணவத்தோடைய பொருள் மறந்து திருத்திருவன் முழிக்கிறார். பிரணவத்தோடைய பொருள் மறந்ததால பிரம்மாவை சிறைப்பிடிச்சு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததா ஒரு ஐதீகம். பிரம்மதேவர் தன்னுடைய தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டதாலும் பிரம்மதேவர் இல்லாமனால படைப்பு தொழிலே தடைப்பட்டு நின்னதாலும் பிரம்மாவை விடுவிச்சார் முருகப்பெருமான் அப்படின்னு ஒரு புறமும், இன்னொரு புறம் பிரம்மதேவர் சிறையில இருந்த காலத்துல அந்த சிறிது காலத்துல படைப்பு தொழில முருகப்பெருமானே ஏற்றி நடத்தியதாகவும் பிரணவதேவர் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தன்னை வணங்கும் பக்தர்களுடைய தலையெழுத்தை நல்லபடியா மாத்தி எழுதுனா உன்னை இங்கிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்ற நிபந்தனையினால பிரம்மதேவரை விடுவிச்சதாகவும் இன்னொரு புறமும் வரலாறு இருக்கு. இந்த கதை நடந்ததற்கு சான்றாக இன்னும் பால முருகன் சந்நிதி எதிரில நீள்வட்டை பாடை வடிவில பிரம்மா இருக்கிறாரு அருவமாக. மகாராஷ்டிரா மாநிலத்துல கிருஷ்ண பரமாத்மா பாண்டரங்கனாக இரு கைகளை இடுப்புல வைத்தபடி காட்சி தருவாரு. இங்கேயும் ஒரு பெரிய அரசு அதிகாரி தன்னை விட கீழ் இருக்கும் அதிகாரியை கேள்வி கேட்கறது போல இடுப்புல கை வைத்தால் போல காட்சி தருகிறார் முருகப்பெருமான். இங்க உள்ள இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இங்க இருக்கிற ஒரே முருகப்பெருமானுடைய விக்கிரகம் காலையில நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா சின்ன பாலகனாகவும், மதியம் வேலை தரிசனம் பண்ணீங்கன்னா இளைய ஆண்மகனாகவும், மாலையில தரிசனம் செய்தீங்கன்னா முதிர்ந்த ஞானியாகவும் ஒரே கந்தன் காட்சி தருகிறான். திருச்செந்தூர்ல இருக்கிற நாழிக்கிணறு மாதிரியே இங்கேயும் தன்னை நம்பி வந்த பக்தருக்கு முருகனே பாலகன் வடிவா நேர்ல வந்து தன்னுடைய வேலால தரைய கீற அங்கிருந்து புறப்பட்ட நன்னீர் ஊற்றுதான் இன்னைக்கும் வேலாயுத தீர்த்தமா இருக்கு. நீங்க அதிகாரப்பூர்வமான பதவி பெறணும்னு நினைச்சாலோ, இல்ல அதிகாரம் செய்யக்கூடிய அதிகாரிகள் தொந்தரவுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ, அறிவான குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு வேண்டினாலோ, அந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்காக இந்த ஆண்டார் குப்பம் முருகன் நிச்சயமா உங்களுக்கு அருள் செய்வான். ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க.